சென்னை திருவள்ளுவர் நகரில் பொதுமக்களிடம் அனுமதியின்றி சர்வே எடுக்க வந்த தாவேகாவினரை அப்பகுதியிலிருந்த திமுகவினர் எதிர்த்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். என்ன நடந்துச்சுன்னு விவரிங்க சாலமன். சென்னை பாரிமுனை அங்கப்பன் நாயக்கன் தெரு பள்ளிவாசல் அருகே தாவேகா கட்சியை சேர்ந்த 5 பெண்கள் உட்பட மொத்தம் 10 பேர் அந்த இப்ராஹிம் சாலையில சென்று தாவேகா தொடர்பாக அந்த தேர்தல் சர்வேவை எடுக்க சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேகா கட்சியினர் அவர்கள் துண்டு அணிந்து இந்த சர்வே எடுக்க சென்றதாக தெரிகிறது. அப்போது அந்த பகுதியில இருந்த திமுகவினர் திடீரென தாவேகாவினரை தடுத்து நிறுத்தி திடீரென அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறுல முற்றியதாக தெரிகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் இரு தரப்பினரையும் போலீசார் அங்கு வழிமறித்து நின்றதால அங்கு மிகுந்த பரபரப்பானது ஏற்பட்டது. உடனடியாக இதுல ஒரு தாவேகாவினர் இதுல காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் மாறி மாறி காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நிலையில இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்ன காரணத்திற்காக இவர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டனர் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை 2 தரப்பினரிடம் கேட்டு வடக்கு கடற்கரை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.